AU Agri-Organics நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC AO ப்ரிப்பரேஷனில் யூனிட் 2ல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மிட்டிகேட்டிங் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம டெய்லியும் வந்துட்டு 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போது எனக்கு என்ன ஒரு ஐடியா தோணியிருக்கு அப்படின்னா, இந்த 10 கொஷின்ஸ் எடிட் பண்ணுற டைம்லேயே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த டாபிக் மட்டும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் வந்து இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து டெய்லியும் எடிட் பண்ணுறதும் சரி, இந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதும் சரி, எனக்கு ஒரே டைமிங் ஆகிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் மிட்டிகேட்டிங் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மிட்டிகேட்டிங் டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நிறையவே இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரது, ஸோ அதுதான் வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம். இதை வந்து ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசமை வச்சு மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்னு இவங்க வந்து கொடுக்கல. மைக்ரோ ஆர்கானிசம் அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த இடத்துல சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மூலமாகவோ இல்லை வீட்ஸ் மூலமாகவோ, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் மூலமாக வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஒரு வயலில் வந்து மாடு உள்ளறது வந்து கடிச்சிட்டு போயிடுது, ஃபுல்லாகவே மேஞ்சிட்டு போயிடுது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் பக்கம் வந்துடும். அதாவது லிவிங் ஆர்கானிசம் மூலமாக பிளான்ட்டுக்கு வந்து ஒரு துன்பம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து உயிரினம் இல்லாத மற்ற ஏதாச்சும் ஒரு காரணிகளால் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதோடைய டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னா, எனி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பொட்டென்ஷியலி அன்ஃபேவரபிள் டு பிளான்ட் இஸ் டெர்ம்ட் அஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது அதுதான். ஏதாச்சும் நமக்கு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நமக்கு இல்லைனா பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து உருவாக்குச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் தெரியும். ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அன்ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த இடத்துல பிளான்ட்டில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், எதிர்வினை வந்து உருவாக்கும். அதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. த எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் பிளான்ட் கண்டிஷன் இஸ் கால்டு ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். இந்த ஏபயோட்டிக்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா லைட் ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர், நெக்ஸ்ட்டு வாட்டர், கெமிக்கல், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லைட் வந்து கம்மியாக இருக்கும், ஹையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி டாபிக்ஸில் மீட்ராலஜியில் பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்போம் கார்டினல் டெம்பரேச்சர் இல்லைனா ஆப்டிமம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராப்புக்கு வந்து இவ்வளோ தான் வந்து லைட் டியூரேஷன் தேவை. இப்போது லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஷார்ட் டே பிளான்ஸ், லாங் டே பிளான்ஸ், டே நியூட்ரல் பிளான்ஸ், அந்த மாதிரி வந்து அந்த டியூரேஷன் ஆஃப் டே லென்த்தை பொறுத்து நம்ம வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட் டே பிளான்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லாங் டே டைமில் கல்டிவேட் பண்ணவோ, இல்லை ஒரு லாங் டே பிளான்ட் சிக்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முன்னாடி ஷார்ட் டே டைமில் வந்து கல்டிவேட் பண்ணாவோ, ஸோ அந்த இடத்துல பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ அதனால் பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவரிங் வந்து வராது. இதுக்கான மெயின் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து என்னென்னா, நான் இங்கே இன்ஸ்டியூட்லாம் பார்க்கும்போது இப்போது சோயாபீனை வந்து இந்த சீசனில் போட்டிருக்காங்க. பிளான்ட் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து முடிஞ்சிருச்சு, ஃப்ளவரிங்கே வந்து வர கிடையாது. சோயாபீன் வந்து ஷார்ட் டே பிளான்ட். இதே மாதிரி இங்கே ஒரு ஜூனியர் வந்து சிக்பியை வந்து இதில் கேரப் சீசனில் வந்து ட்ரை பண்ணால், ஸோ சிக்பியை கேரப் சீசனில் ட்ரை பண்ணும்போது ஜெர்மினேஷனோட சரி அதுவும் வந்து ஃப்ளவரிங்க்கு வந்து போக கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட் டியூரேஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து இந்த லைட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் வந்து நமக்கே தெரியும், கார்டினல் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், பேஸ் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் லோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில்லிங் இன்ஜுரி, ஃப்ரீசிங் இன்ஜுரி, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரியை வந்து பிளான்ட்டில் வந்து காஸ் பண்ணும். இப்போ ஃப்ரீசிங் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்டோடைய 95% கான்ட்ரிபியூஷன் வந்து வாட்டர் தான். ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரீசிங், அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைய
வாட்டருடைய ஃப்ரீசிங் வந்து பார்த்தோம்னா 4 டிகிரி செல்சியஸ் கீழே போக குறைய அப் டு 0 டிகிரி செல்சியஸ் எல்லாம் வாட்டர் வந்து அப்படியே உரைய ஆரம்பிச்சிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது பார்த்தோம்னா பிளான்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய வாட்டரும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதுதான் வந்து ஃப்ரீசிங் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வந்து சில்லிங் இன்ஜுரியும் வந்து காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து காஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் நிறைய இடத்துல ஹீட் வேவ்ஸ் வந்து வருது. இதே வந்து அனிமல்ஸ்க்கும் சரி இல்லை ஹியூமன் பீயிங்க்கும் சரி பிளான்ட்ஸ்க்கும் சரி இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்லுவோம் இதுதான் வந்து ஹீட் டெம்பரேச்சர் மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இது வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர், அதாவது இந்த கார்டினல் டெம்பரேச்சருக்கு கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பிளான்ட்ஸுக்கு காஸ் பண்ணும். அதுதான் வந்து இந்த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரவுட் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஃப்ளட்டை வந்து நம்ம வாட்டர் லாகிங் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ட்ரவுட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நிறைய தெரியும். நம்ம ட்ரவுட் எஸ்கேப்பிங் மெக்கானிசம் ட்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஐஎம்டி வந்து ட்ரவுட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ட்ரவுட்டுக்கு வந்து வேறு டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம மீட்ராலஜிக்கல் ட்ரவுட், அக்ரிகல்ச்சரல் ட்ரவுட், ஹைட்ராலஜிக்கல் ட்ரவுட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரவுட்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். சரி, ஓகே. இப்போ ட்ரவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபாலில் 75% கம்மியாக மழை பெஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயரை வந்து ட்ரவுட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன். சரி, இந்த ட்ரவுட் வரதுனால பிளான்ட்ஸ்க்கு வந்து நிறைய பாதிப்பு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரவுட்ஸ் வரதுனால பார்த்தோம்னா பிளான்ட்டுடைய க்ரோத் வந்து ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும், ஈல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வறட்சியாக இருக்கிறதுனால தண்ணீர் வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ மக்களும் சரி இல்லை பிளான்ட்ஸுக்கும் சரி தண்ணீர் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸை வந்து இந்த ட்ரவுட் வந்து காஸ் பண்ணும். இப்போ ட்ரவுட் வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகமாகி அட்மாஸ்பியருக்கு வந்து போகும். ஸோ அதனால டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ட்ரவுட்டை ஓவர் கம் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து பிளான்ட்ஸில் வந்து நிறையவே நடக்கும். ஸோ ஸ்டொமேட்டோவுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். நமக்கே தெரியும் இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் நம்ம வந்து படிச்சிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட், கயோலின், அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டல் க்ளோசிங், நெக்ஸ்ட்டு ஃபில்ம் ஃபார்மிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டொமேட்டோவுடைய ஃபங்க்ஷனை வந்துட்டு கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். ஸோ அப்படி தடுத்து நிறுத்துறதுனால பார்த்தோம்னா அந்த வாட்டர் லாஸை வந்து தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டொமேட்டோ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ், நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து வேணும்னா நீங்கள் பாஸ்போர்ட்டு இதில் இருக்கிறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரு மிட்டிகேட்டிங் மெஷர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சில பயோகெமிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உள்ளார வந்துட்டு பிளான்ஸில் வந்து நடக்கும். சரி, ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிளான்ட்டில் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறது தான். சில இடங்களில் சில பிளான்ஸுடைய லீவ்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில வேக்சி கோட்டிங்லாம் இருக்கும். இப்போ நம்ம சொர்க்கமுடைய லீஃபில் வந்து பார்த்தோம்னா மேலே நமக்கு வந்து ஒரு வேக்சி கோட்டிங் இருக்க மாதிரி தெரியும். சில ட்ரவுட் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தோம்னா சொர்க்கமுடைய லீஃப் வந்து ரோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸில் வந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரவுட்டுடைய எஸ்கேப்பிங் மெக்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் ட்ரவுட்டுடைய அடாப்டேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து எஃபிமெரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் லிவிங் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 டேஸுக்கு கம்மியாக 60 டேஸ் தான் ஒரு ரீஜனில் வந்து மழை வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 60 டேஸ்க்குள்ளேயே ஒரு கிராப்புடைய லைஃப் சைக்கிள் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டியூரேஷன் பல்சஸ், பிளாக் கிராம், கிரீன் கிராம், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரவுட் எஸ்கேப்பிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சக்லன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கேம்ப் பிளான்ஸ் வரக்கூடியது, இந்த கிராசுலேஷியா ஃபேமிலியில் வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பைனாப்பிள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்த கேக்டஸ் மாதிரியான பிளான்ஸ்லாம் வாட்டரை வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதிகமாக வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகாது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த சக்கலன் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் சக்கரன் பிளான்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரவுட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஜீரோ மார்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷனை வந்து டெவலப் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த ட்ரவுட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ஆஸ்மாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து போனோம்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் டு ஓவர் கம் ட்ரவுட் வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு பார்த்தோம்னா முக்கியமானது வந்து நம்ம ட்ரவுட் டாலரண்ட் வெரைட்டிஸ் இல்லைனா ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், இந்த மாதிரியான வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சோயிங் பண்ணக்கூடிய டைமில் கண்டிப்பாக சாயிலில் வந்து மாய்ச்சர் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு கரெக்டான ஆப்டிமம் ரேட் ஆஃப் சோயிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். இயர்லி சோயிங்கும் ரொம்ப இயர்லியாக பண்ணிவிட்டு நம்ம மழை வராமல் சீட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. லேட் சோயிங்கில் பண்ணி
அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா பிளான்ட்டுடைய மெச்சூரிட்டி ஸ்டேஜில், அதாவது ஃப்ளவரிங் டைம்லலாம் வந்து மழை வராத மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கரெக்டான டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம சோயிங் வந்து பண்ணணும். ஸோ ஆப்டிமம் டேட் ஆஃப் சோயிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட் இப்போது சில சீட்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கு வந்து சீடு ஹார்டனிங் பண்ணணும், இல்லைனா அதை வந்து சீட் ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா KCl இல்லைனா KH2PO4, இது வந்து பார்த்தோம்னா சொர்க்கம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சீட் ஹார்டனிங் கெமிக்கல். இது நோட் பண்ணிக்கோங்க. சீட் ஹார்டனிங் கெமிக்கல் யூஸ்டு ஃபார் சொர்க்கம் KH2PO4 இல்லை கால்சியம் குளோரைட். இந்த கால்சியம் குளோரைட் வந்து கிரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சீட் ஹார்டனிங் இல்லை சீட் ப்ரைமிங் பண்ணி சோயிங் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீட்ஸில் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வரும். நெக்ஸ்ட்டு அந்த எனஃப் ரெயின்ஃபால் வர வரைக்கும். ஸோ அதனால பார்த்தோம்னா கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும். ஸோ அந்த ட்ரோட்லேருந்து எஸ்கேப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வளரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து தின்னிங் பண்ணுறது, மல்ச்சிங் வந்து போடுறது, நெக்ஸ்ட்டு ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரோத் ரிட்டார்டண்ட்டை ஸ்ப்ரே பண்ணி அந்த பிளான்ட்டோடைய ஹைட்டை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரவுட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கான மெத்தட்ஸ். டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் கொடுக்கல. ஸோ யூஸிங் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்கல, இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடைய எல்லா மிட்டிகேஷன் மெஷர்ஸுமே வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன்னா லைட் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. பட் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட்டர் லாகிங் ஆர் ஃப்ளட்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த வாட்டர் லாகிங் இல்லைனா ஃப்ளட்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா எதனால் வருது அப்படின்னா, அதிகமாக வந்து நம்ம எதிர்பார்த்த மழையை விட அதிகமாக மழை பெய்யறதுனால தான் வந்துட்டு இந்த வாட்டர் லாகிங் வந்து வருது. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் வந்து சேச்சுரேட் ஆகிடும், தண்ணி வந்து தேங்கி நின்றுடும். ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாக இன்ஃபில்ட்ரேஷன் ஆக முடியாது. அதுக்கப்புறம் சீப்பேஜ் வெளியும் வந்து போக முடியாது. ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் ஆகி நிற்கிறதுனால இந்த வாட்டர் லாகிங் வந்து ஏற்படுது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா, பிளான்ட்டுடைய ரூட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியேஷன் வந்து கிடைக்காது. ஸோ ஏரியேஷன் கிடைக்காதனால பிளான்ட்டுடைய ரெஸ்பிரேஷன் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் பிளான்ட்டில் வந்து எத்திலீனுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். நோட் பண்ணிக்கோங்க, எத்திலீன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே இறந்துடும். ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு பிளான்ட்ஸ் வந்து நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அதில் சில மெத்தட், ஒரு முக்கியமான மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியல் ரூட் ப்ரொடக்ஷன். இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஏரியல் ரூட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இந்த பல்ஸ்லேயும் சரி இல்லை சீரியல்ஸ்லேயும் சரி, நம்ம சீரியல் கிராப்ஸ்லாம் வந்துட்டு இந்த அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து பார்த்துருப்போம். மெய் சொர்க்கம் மாதிரியான பிளான்ஸில் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி பல்சஸில் வந்து இந்த ஏரியல் ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சில மெக்கானிசம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் லாகிங்கை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு சில ஃபோலியர் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் லாகிங்குடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரேஷனோலைட், நெக்ஸ்ட்டு சாலிசிலிக் ஆசிடோடைய ஸ்ப்ரேயிங் பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த மாதிரியான போரிக் ஆசிட் ஸ்ப்ரே பண்ணுறது, KCl ப்ளஸ் DAP ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சால்ட் ஸ்ட்ரெஸ். இந்த சால்ட் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளான்ஸில் வந்து சால்ட் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகிடும். ஸோ பிளான்ஸில் வந்து எப்படி அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாயிலில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் வந்து அக்குமுலேட் ஆகியிருக்கும். ஸோ செலினிட்டி கண்டிஷன் வந்து காஸ் பண்ணும். அப்படி செலினிட்டி கண்டிஷனை வந்து காஸ் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வரும். ஒன்று வந்து செலைன் சாயிலாக மாறும், இன்னொன்று வந்து ஆல்கலைன் சாயிலாக மாறும். இது வந்து சாயில் சயின்ஸில் வந்து வரும்போது நம்ம டீப்பாகவே படிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த சால்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஹேலோஃபைட்னா ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனில் வளரக்கூடிய பிளான்ஸை வந்து நம்ம ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளைகோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகோஃபைட்ஸ்னால் பிளான்ஸ் வந்து ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனில் வந்து வளர முடியாது. நெக்ஸ்ட் இந்த சால்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த க்ரோத் அண்ட் ஈல்டை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம், எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சால்ட் டாலரன்ஸோடைய மெக்கானிசம் இந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த சீட் ஹார்டனிங் தான். NaCl வந்துட்டு நம்ம 10 மில்லிமோலார் கான்சன்ட்ரேஷனில் சீட் ஹார்டனிங் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜிப்சம் அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டெயின்ஸா அப்ளை பண்ணுறது. நம்ம அந்த முன்னாடியே வந்துட்டு ஃபுல்லாகவே படிச்சிருப்போம். நம்ம சாயில் சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம். இந்த செலைன் சாயில் அந்த ஆல்கலைன் சாயில் இதை வந்து எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே கான்செப்டை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா PPFMP பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தனோட்ரோப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ TNAவில் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டவுட் ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த
இந்த டாப்பிக்கில் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்டானது வந்து இந்த பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தனோட்ரோப்ஸ். நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சைட்டோகைனினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் பிளான்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வளர முடியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தனோபாக்டீரியா இது வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபில்லோஸ்பியரில் வளரக்கூடியது. ஃபில்லோஸ்பியர்னா பிளான்ட்டுடைய லீஃப் சர்ஃபேஸில் வளரக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இதை வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த சால்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சில்லிங் இன்ஜுரி, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசிங் இன்ஜுரி. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளார படிச்சிங்கனாவே போதும். ரொம்ப டீப்பாலாம் இதில் வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இங்கே மிட்டிகேஷன் லோ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே சீட் ஹார்டனிங் தான். மறுபடியும் வந்து இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான கெமிக்கல் இப்போ லோ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை மிட்டிகேட் பண்ணணும்னா ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா 0.01% அம்மோனியம் மாலிப்டேட். இதே வந்து சால்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னா சோடியம் குளோரைட். இதே வந்துட்டு வேறு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ட்ரவுட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னா அந்த இடத்துல KClO இல்லை KH2PO4 வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து வரும். ஸோ இதுலேயும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே DAP ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க, PPFMP ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கும் இந்த சேம் கான்செப்ட்லேயே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதையும் வந்து நீங்கள் ஓவர் கம் ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று வந்து இந்த லைட் ஸ்ட்ரெஸ். இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த யூவி ரேடியேஷனில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. ஸோ யூவி ரேடியேஷனை வந்து ஓசோன் லேயர் வந்து பிளாக் பண்ணிடுது. ஓசோன் லேயர் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து பிளாக் பண்ணிவிடுது. பட் சில ஓசோன் வந்து பார்த்தோம்னா இந்த யூவி ரேஸ் வந்து கீழே வந்து வருது. ஸோ அப்படி வரக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா இந்த யூவி ரேஸுடைய லென்த் வந்து பார்த்துக்கோங்க எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த UVA, UVB, UVC இது மூணையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ UVA பொறுத்த வரைக்கும் 320 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து பிளான்ட்டுக்கு குறைந்த பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இதே UVB பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிளான்ட்ஸுக்கு வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். திஸ் இஸ் லீத்தல் டு பிளான்ஸ். அதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 280 320 வரைக்கும். நெக்ஸ்ட் UVC வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த UVCயோடைய வேவ் வந்து பார்த்தோம்னா 280க்கு கீழே இருக்கிறது. இது வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா பயாலஜிக்கல் ஆர்கானிசம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினத்துக்குமே வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா UVA, UVB, UVC இந்த மூணும் வரக்கூடியது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து இதோடைய மிட்டிகேஷன் மெஷர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இப்போது PhDயில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸுடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து இது. ஸோ கிளாஸில் ஸ்டாஃப் வந்து எனக்கு ஷேர் பண்ண மெட்டீரியல் தான். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து நோட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசமில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ட்ரவுட்டை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தனோபாக்டீரியா. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வெசிகுலர் ஹெர்பெசிகுலர் மைக்ரோரைசா. இந்த வெசிகுலர்ன்ற பேரை வந்து 2002 to 2003 வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து வெறும் ஏஐ மட்டும்தான் இருக்குது, ஹெர்பெசிகுலர் மைக்ரோரைசா அப்படின்றது மட்டும்தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ட்ரவுட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து ட்ரவுட் எஸ்கேப்பிங்க்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரியன்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்தோம்னா இதில் தான் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரியன் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தோம்னா இதில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நைட்ரஜனை கொடுக்கக்கூடிய ரைசோபியமோ இல்லை அசிடோபாக்டரோ இல்லை அசோஸ்பேர்லமோ, ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் அதையும் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு வேறு என்ன பெஸ்ட் அண்ட் டிசீஸ், அந்த பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு பார்த்தோம்னா நம்ம நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா ஆர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு பெவேரியா பேசியனா, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக வரும். ஸோ இது இந்த அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் கொடுத்துருக்காங்க. பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்க வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா என்டமாலஜிலையோ இல்லை மைக்ரோபயாலஜிலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து
கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இந்த மாதிரியே வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டெய்லியும் 10 கொஷின்ஸ் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நான் சொன்னேன்னா நிறைய வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.